வந்தால் ஓட்டியே சாமி வீட்டுலையா எதுக்கு அப்பா கிட்ட பாட்டுங்க இங்க வர நீங்கள் புங்க வர்க்க முதலிட்டே புண்ணியரே எனது மாமா மன்னருடைய காத்த முட்டு மறுபடி போட்டு குண்டத்தரிமாகவே மாமரை குண்டத்தரிமாகவே மாமரை கொண்டு கடல் ஏகிய சோமுகன் தண்டன்பதி மேவிய தேருணி மச்சமாகி இந்த 4 யுகத்திலும் 10 அவதாரம் எடுத்திருக்கிறேன். 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் மச்ச அவதாரம். ஏன் துண்டத்தரிமாகவே மாமரை கொண்டு கடல் ஏகிய சோமுகன் தண்டன்பதி மேவிய தேருணிய மச்சமாகி சோமகாசுரனை மடிப்பதற்கு மீன் எடுத்துள்ள மச்ச அவதாரம் எடுத்து இரண்டாவது கூர்ம அவதாரம். அது ஏன் சம்பிரமுடன் ஆதியின் மேருகன் இம்மம்மர பேர முதற்கடை தும்பற்களை ஜாடிய தாங்கவே கூர்மமாகி பாண்டமாகவும் ஆந்தியத்தை கைராகவும் பருவதிகளை மத்தாகவும் தேவர் ஒரு பக்கம் அசாதி ஒரு பக்கம் அமிர்தம் கரைந்த போது கடல் பிறண்டிடுமோ அப்படி என்று ஆமையன் சொல்வார் கூர்ம அவதாரம் என்று இந்த கடலையே தாங்கினேன். இது 2. 3வது வர்றாக அவதாரம். அது என் நெஞ்சித்தனி வாயு உருவாக்குதன் பஞ்சத்துடன் பூமி எடுத்திட அஞ்சும்படி ஆதிய வைக்க வர்றாகமாகி சொல்லி பன்றி அவதாரம் எடுத்து அவரை மடித்தீர். அடுத்தது நரசிம்ம அவதாரம். அது ஏன் தந்தப்பலமே வணங்காமையால் மைந்தன் பிறகு ராஜனை காட்டுற இளைஞன் வாங்க தூணில் வர திங்கம்மா இளைஞனை கொள்வதற்கு நரசிம்ம அவதாரம் எடுத்து அடுத்தது வாமன அவதாரம். அது ஏன் சொந்தமென மூண்டறி கோரியே அந்த புவி ஈரடி தாண்டியே மிஞ்சும் பலி மாவளை மதிக்க மனமாகி மாவளி சக்கரை தானிருந்து திமிர் பிடித்திருந்தார். அவனை அடக்க வேண்டும் என்று பாமனத்துடைய பிராமண அவதாரம் எடுத்து ஒரு அடி எடுத்த தானம் கேட்டாய். அவன் 3 அடி தருகிறேன் சொன்னான். அந்த 1 அடி பூமி 1 அடி அளந்து விட்டு இன்னும் 1 அடி எங்கிட்டு கேட்ட போது தன் சிறுத்தை காட்டினான். புராணத்தில் நம்ம திருக்கோயிலோட தான் உலகளந்த பெருமாள். ஆமா, அந்த ஆதி மாவளி அடங்க வேண்டும் என்று வாமன அவதாரம் எடுத்து அடுத்தது பரசுராம அவதாரம். அது ஏன் எந்தெந்தவ தாயை கொண்டிட நொந்து பல சூரிய குலமொழி இந்த மிக வீர வெளிங்கிற பரசுராம கருவருக்கு பரசுராம அவதாரம் எடுத்து அடுத்து ராம அவதாரம். அது ஏன் கொஞ்சம் மணி சீதைய தூக்கிய பம்பந்தத மாமுகர் ராவன் கும்பலுடன் மாலா யோசி ராம இதோட 7 முடிந்தது. இப்ப 8வது என்ன 8, 9 எப்படி எடுத்துக்க அந்த கஞ்சனின ஆன வழிக்கவே திங்கள் வழி பாண்டவர்களாகவே சிங்கம் என உருவாகிய பலராம கண்ணான கண்ணன் பலராமன் 2 அவதாரத்தை ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கு பாரத போர் முடிக்க வேண்டும் என்று அடுத்தது கலிக்க அவதாரம். அது ஏன் சிங்கமிக வீர விளங்கிட வந்த வேலை யாவும் முடிந்திட சிங்கமே கலிகளி வரதான பாடி முடித்த
சொன்னவர் யார் தெரியுமா? அன்று பகலா உன வேண்டிய சொந்த கவி பாடிய தேடிடும் மைந்தங்க ராஜனுக்கே தருவாயே. என்ற பாதத்தை பண்ணபடியா சுகமாக வாழ கடவுது. மாமா உன்னை பார்க்க ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? நான் மனவது பிடிக்க வேண்டிய திருமணம் முடிக்க வந்திருக்கேன். கருப்பழகியா நான் மனம் முடிப்ப எங்க, அதாவது எதற்கு வந்திருக்கேன்? உன்னிடத்திலே இருக்கக்கூடிய 5 பொருளை பெற்றுக் கொண்டு நான் அங்கே சென்று கொடுத்து விட்டு நான் பார்த்து கூட பெண்ணை மனம் முடிக்க வந்திருக்கேன். என்னது? என்னிடத்துல 5 பொருளை பெற்றுக் கொண்டு ஆமா நீ பார்த்த பெண்ணை திருமணம் செய்து ஆமா அதற்காக நான் நீ கேட்ட பொருளை தர வேண்டுமா? ஆமா. நீ கேட்ட பொருள் நான் தர வேண்டி இருந்தால் என்னுடைய மகளை திருமணம் செய்தால் அந்த பொருளை அனைத்து நான் தருகின்றேன். அது என்ன பொருள் கேட்டீங்களா? அது என்ன பொருள்? என்ன பொருள்ரா? அறாத தாலி. அறாத தாலி, அழியாத குங்குமம், உறையாத மஞ்சள், கிழியாத கூரை. அது மட்டும் கிடையாது, உடையாத வளையல், வாடாத மாலை. இந்த 5 பொருள் நான் கேட்டது 5 பொருளை கொடுத்தா மாமா நான் பாத்துக்கிற பொண்ணு கட்டிக்கும் மாமா. என்னுடைய மகளை நீ திருமணம் செய்தால் நீ கேட்ட பொருள் அனைத்தையும் தருகின்றேன். தரமாட்டியா? இல்லை என்றால் உனக்கு குழுக்க மாட்டேன். தரமாட்டியா? தர முடியாது. உன் தங்க பிள்ளையா இருந்தால் என்னது? உன் தங்க பிள்ளையா இருந்தால் உன்னிடத்திலே இந்த அதாவது எங்கள் அண்ணன் அதாவது அந்த சின்னானுடைய அருளாலே உன்னிடத்தில் 5 பொருள்களை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இந்த காத்தமுத்து உயிரோடு இருக்க மாட்டான். அப்படியா? ஆகட்ட பார்க்கலாமா? இப்படி போனா அதாவது பொருளை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தாம் பொண்ணை கண்ணான் தருணவர் இந்த உருவத்தை எங்கள் அண்ணன் மலைய சின்னானுடைய அருளாலே இந்த உருவத்தை மாற்றி ஒரு எவ்வளவு அழகான பெண்ணா கண் எதிர் நின்றோமானா பெண்ணுனா எத்தனை பேரும் இறங்கி விடுவார்கள். அவன் எப்பேற்பட்டவனும் இறங்கிடுவான். அதனால அழகான பெண் உருவத்தில் நிற்கிறேன். தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? நான் தான் காத்தமுத்து. ஆமா. ஏன்னா எங்க மாமன் கிட்ட 5 பொருள் கேட்டேன். 5 பொருள் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. எப்படியா ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்தால் மழைக்கு வாங்கி போகணும். அந்த ஆளா மயக்க போறப்ப
இவ்வளவு என்ன சொல்லுதே எந்த ஊரு பேரு குழந்தை வேலு என்ன லோடு பண்ற ஆளு யாரு ஊருகிட்ட பேரு என் தங்கச்சி ஆச்சு ஏமா என்னமா லோடு பண்றாரு சொல்லி நீ என்ன ஊரு ஊரு சொல்லிய முதல்ல கைட்டிட்டா உன் கதை நீங்க கைட்டு என் ஊருகிட்ட பேரு கிட்டா அடி சித்திராமே மாமையில ரத்தின பாத்தீங்க சித்திராமே மாமையில ரத்தின பாத்தீங்க அடி சித்திராமே மாமையில ரத்தின பாத்தீங்க சித்திராமே மாமையில ரத்தின பாத்தீங்க எந்த ஒரு முத்தந்தாரண்டி என்ன செய்யோ எந்த ஒரு முத்தந்தாரண்டி எந்த ஒரு முத்தந்தாரண்டி எந்த ஒரு முத்தந்தாரண்டி எந்த ஒரு முத்தந்தாரண்டி கண்ணே ஏற்கனவே மரியாதை கொடுத்து ஒண்ணு சேர வேண்டுமானால் 5 பொருள் கேட்பேன் 5 பொருள் என் கரத்தில் கொடுத்தேன்னா ஐயோ 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 உன்னை பார்த்தது தாங்கல நீ என்ன கேட்டாலும் குடுக்கற சத்தியமணி சத்தியமணியா கை தர பேசியா ஏமா ஏற்கனவே அவர் என்னென்ன வாங்கி கொடுத்தா தெரியுமா என்னென்ன வாங்கி கொடுத்தா தெரியுமா கண்டிப்பா இந்த ஆகாயவாணி பூமாதேவி சாட்சி அறிய உனக்கு நான் சத்தியம் கொடுக்கிறேன் அந்த கேட்ட பொருள் தருகின்றேன் அழியாத குங்குமம் அழியாத குங்குமம் கிழாத கூரை கிழாத கூரை உறையாத மஞ்சள் உறையாத மஞ்சள் உடையாத வளையல் உடையாத வளையல் அறாத தாலி அறாத தாலி இந்த 5 பொருளும் கொடுத்தனா ஜக ஜக கண்டிப்பா வந்துறியா கண்டிப்பா வந்துறியா திருவண்ணாமலைக்கு வண்டியில வந்துடணும் வாங்கள் ஐயோ ஐயோ சரி கண்டிப்பா ஆனா என்ன விட்டு திருவண்ணாமலை போய் சரி கண்டிப்பாக இந்த நீ கேட்ட நீ வாட விட தேடி மேல ஆட போற மாதிரி நல்லா நீங்க போட்டு வை போட்டுற ரங்கலாச்சல்வா சரி கண்டிப்பாக நீ கேட்ட போற நெத்தியை கொடுத்து விட்டேன் கண்டு முடியுது அப்புறம் கண்டு முடியும் சரி மாமா மாமா என்னடா புடவை பார்த்து அசந்து போட்டுனடா நானே அதுதான் என்னைக்குமே புடவை கண்ணங்களை பார்த்து ஏமாறாதேன்றது ஏமாந்துட்டியா வாங்காதான் அவ்வளவுதான் மோச போட்டடா நானே நான் முதலே கேட்டேன் கொடுத்துருக்கலாம் இல்ல நான் உன்னத்தை என்ன சொன்னேன் இந்த 5 பொருள் உன்னத்தை பெற்று போவேன்னா நான் உன் தங்கை மகன் காத்தமுத்தல் சொன்னேன்ல அதுதான் ஏய் வண்டு வேலை நானே ஒரு திருடன் இவ எனக்கு மேலான திருநாட்டங்கிறாமா பெரிய திருடா நாம பகவானே சரி அப்ப
நான் கொடுத்ததான் இல்ல சொல்ல. ஆமா. ஆனா என்னுடைய மகளை மட்டும் கருப்பர்கள் திருமணம் செய்து கொள்கிறான். அப்படியா? ஆமா. மாமா, உன் அருள் எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய அருள் உனக்கு இருந்தால் அந்த மரம் ஏறி இறங்கு வரை அந்த மரத்தின் அடியிலே நீ எனக்கு காவல் காத்து என் தங்கை பிள்ளைக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க என்று காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் உயிரோடு அந்த மரம் ஏறி இறங்கினால் முதல் திருமணம் ஆரியமாலா, இரண்டாவது உன் மனம் கஷ்டப்படாமல் உன் மகள் கற்பனைக்கு திருமணம் முடிக்கிறேன். சரி, அதே போதும் எனக்கு. ஆமா, அதே போல மரம் ஏறி கீழே இறங்குறதையும் உனக்கு ஜாக்கிரதையாக நான் காவல் புரிந்து அங்கே காவல் புரிந்திருக்க வேண்டும். அப்படியே இருங்கள். ஆகட்டும். இப்படியாக காத்தமுத்து 5 பொருளை பெற்றுக் கொண்டு மறையேறி இறங்கும் பிறகு உன் மகளை திருமணம் முடிய சொல்லிவிட்டு அதாவது பொருளை பெற்றுக் கொண்டார். இந்த சமயத்தில் இந்த மரத்தை காவல் காக்கும்படியான காளியம்மன் தற்பாராக போது அதனால் மற்ற விஷயம்